தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக 234 தொகுதியிலும் வெற்றி கழகத்துடைய தலைவர் வேட்பாளரை அறிமுகம் செய்தார். இன்று கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் வேட்புமனு இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கோபிச்செட்டிப்பாளையத்தை பொறுத்தவரையிலும் சத்தியமங்கலம் உட்பட 9 முறை வெற்றி பெற்றிருக்கிறேன். இது மக்கள் எனக்கு அளித்திருக்கிற மாபெரும் கொடையாக நான் கருதுகிறேன். அந்த மக்களுக்கு கோடான கோடி நன்றி வழங்கி உங்கள் பாதங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் இன்று நாளை தமிழகத்தை ஆளப்போகின்ற எதிர்கால தமிழகத்துடைய நம்பிக்கை நாயகனாக வரக்கூடிய இளைஞர்கள் மட்டுமல்ல, அனைவருமே அவர் வெற்றி பெற வேண்டும், நல்லாட்சி தமிழகத்திலே தர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிற தலைவராக, நாளை தமிழகத்தை ஆளப்போகிற தலைவராக தலைவர் தளபதி அவர்கள், விஜய் அவர்கள் இன்று அனைத்து வேட்பாளரையும் வாழ்த்தி அனுப்பியிருக்கிறார். குறிப்பாக ஆண்டு முடிந்தவரும் சரி, ஆண்டு கொண்டிருப்பவர்களை காட்டிலும் புதிய ஒரு இயக்கம் தமிழகத்திலே உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கனவாக இருக்கிறது. குறிப்பாக 50 ஆண்டு காலத்திற்கு பிறகு ஒரு மாற்றம் தமிழகத்திலே வேண்டும் என்று விரும்புகிற காரணத்தின் அடிப்படையில் புதிதாக மட்டுமல்ல, தனக்கு இருக்கின்ற அனைத்து வசதிகளை விட்டுவிட்டு தனக்கு கிடைக்க வேண்டிய அந்த திரையுலகத்தில் உச்சகட்டத்தில் இருப்பதை தேவையில்லை, மக்களுக்கு பணியாற்றுவேன் என்று சொல்லி இன்று பணிபுரிய வந்திருக்கிறார்கள். குறிப்பாக அவருடைய காலம் பொற்காலமாக அமையும். ஆகவேதான் மக்கள் ஒருமனதாக இன்று அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதுதான் மேலை நாடுகளிலிருந்து பணியாற்றக்கூடியவர்கள், குழந்தைகள், இளைஞர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள், தொழில் நடத்துகின்றவர்கள் அனைவருமே விரும்புகிறார்கள். ஆகவே மாற்றம் உருவாகும், வெற்றி என்பது அவருடைய தலைமையிலே உருவாகும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொகுதியை பொறுத்தவரையிலும் மக்கள் என்றைக்குமே என்னை நேசிக்கக்கூடியவர்கள், மக்களை நான் நேசிக்கக்கூடியவர். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. என்னை பொறுத்தவரையிலும் 234 தொகுதியிலும் வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆட்சி அமைவதை எந்த சக்தியாலும் மக்கள் சக்தி ஒன்று திரண்டிருக்கிறது. ஆட்சி உறுதியாக அமையும். கோட்டையிலே 2026 அவர் தேசிய கொடியை ஏற்றி வைப்பார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்க பொதுக்கூட்டத்தில் பிரச்சாரம் பண்ணும்போது அதிமுக தான் இந்த தொகுதியில் ஜெயிக்கும், அந்த வெற்றி விழாவுக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு சார். இப்போ எப்படிங்க சார் வெற்றி வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு? அவரை பொறுத்தவரை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அவர் தொகுதியை களம் காண முடியுமா என்பதை நாளை தான் நீங்கள் பார்க்க போகிறேன். அதற்கான வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறது. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtv@dttv.in.